துடிக்குது மனசு. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு ப்ரொஃபசர் டாக்டர் ஏ சுவாமிநாதன் வந்திருக்கிறாரு. இவர் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல டைரக்டரா இருக்காரு. வசந்த்குமாருக்கு இவர் எப்படி உதவி செய்ய போறாருன்னு அவரே சொல்றாரு, கேளுங்க. வணக்கம் சார். வசந்த்குமாரோடைய கதையை கேட்டீங்க இல்லையா? ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு. இவருக்கு நீங்க என்ன உதவி செய்ய முடியும்? வசந்த்குமார், உங்களுடைய மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 1051 சார் மார்க்ஸ். ஓகே, எப்போ கேட்டாலும் பிளஸ் 2 படிச்ச மாணவர்கள் பொதுவா என்ன சொல்லணும்னா கட் ஆஃப் மார்க்கை தான் சொல்லணும். ஸோ உங்க கட் ஆஃப்னு வரும்பொழுது நீங்க மோரலஸ் எல்லாத்துலயுமே எபவ் 160க்கு மேல எடுத்திருக்கிறீங்க. மேத்தமெட்டிக்ஸ் நல்லா எடுத்திருக்கிறீங்க, கெமிஸ்ட்ரிலையும் நல்லா எடுத்திருக்கிறீங்க. ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிருக்கிறீங்க. நான் பொதுவா மாணவர்களுக்கு காலேஜில் போய் சேர விரும்புறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு தான் கேட்பேன். அதே கொஸ்டினும் நான் உங்களையும் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம்? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அடுத்த கொஸ்டின் நான் கேட்கிறேன், எதுக்காக நீங்க ஏரோநாட்டிக்ஸ் படிக்க விரும்புறீங்க? இது கொஸ்டின் கேட்கும்போது எல்லா பையனும் உங்களை மாதிரி தான் இருப்பான். சோ என்னன்னா, எந்த பாடத்தை எடுத்தாலும் அந்த பாடத்தை ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு முதல்ல மாணவர்களுக்குள்ள ஒரு மனசுல இருக்கணும். சப்போஸ் மெரின் இன்ஜினியரிங் எடுக்கிறோம்னா நிறைய இன்கம் இருக்கிறது. ஏரோநாட்டிக்ஸும் அதே மாதிரி, இது கப்பல், இது விமானங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. இந்த ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறதுல நிறைய மாணவர்கள் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா, உடனே நம்ம பைலட்டா போயிடலாம், வெளிநாடெல்லாம் நல்லா போகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா பைலட்டா படிக்கிறதுங்கிறது தனி, இது ஏரோநாட்டிக்ஸ்ங்கிறது தனி. இது ஏரோநாட்டிக்ஸ்ங்கிறது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ். இப்ப பைலட்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 18 months கோர்ஸ். அதுக்கு பேங்க் ஆஃப் மைசூர்லாம் கூட 16 lakhs ஃபீஸ். அதுக்கு பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மற்ற எல்லா பேங்குமே லோன் கொடுத்துட்றாங்க. இப்போ உங்களுக்கு கூட நீங்க ஏரோநாட்டிக்ஸ் எங்க போய் படிக்கணும்னாலும் லோன் வசதி இருக்குது. பட் அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு இலவசமாவே ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல நான் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க அதனால அந்த கல்லூரியில சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் கிடைக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கூட ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு கூட பேங்க் லோன் கொடுத்துடுறாங்க. பட் உங்களுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் சொல்றேன். இல்ல நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுல எல்லாம் உங்களுக்கு 4வது வருஷம் முடிச்ச உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இதே எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 18% கோட்டாவில் இம்மிடியட்டா ரயில்வேல கிடைக்கும், ஆர்மியில கிடைக்கும், அதுக்கு இல்லாம வாட்டர் போர்டுல இதுல கிடைக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் ஆயிடுது. சோ அதனால கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப நிம்மதியா அவங்க லைஃப லீட் பண்ணலாம். ஜாப் நீங்கிடுமோ, நல்ல பிரைவேட்ல கொடுத்தாலும் வேலை போயிடுமோன்னு ஒரு பயம் கிடையாது. சோ இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங்கும் ரொம்ப அருமையான கோர்ஸ். அதனால நீங்க ஏரோநாட்டிக்ஸ் போனா நீங்க உங்க விருப்பப்படி படிக்கலாம். பட் அதுல ஃபியூச்சர் அவ்வளவு இல்ல, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடணும். ஏன்னா ஏரோநாட்டிக்ஸ் முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் நீங்க ஒரு 1 year கோர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் வெளிநாடு, கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா அங்க ஒரு டெஸ்ட் எல்லாம் எழுத முடியா இருக்கும். நிறைய அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி 4 வருஷத்தோட முடிஞ்சதுன்னு ஒன்னும் நினைக்க முடியாது. பட் சிவில் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா நீங்க முதல் வருஷத்துல இருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப உங்களுக்கு டிராயிங்ஸ் மற்றதெல்லாம் எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. சில இதே பையன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறவங்க எல்லாம் கூட கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் டயத்துல கூட அவங்க ஒர்க் பண்ணலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் எவ்வளவு நம்ம பார்ட் டைமா ஒர்க் பண்றோமோ அவ்வளவு உங்களுக்கு நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல ஸ்பீடும் ஒர்க்குக்கு வரும். சோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ நீங்க டிசைட் பண்ணுங்க வேற என்னென்ன கோர்ஸ் படிக்கலாங்கிறதையும் ஏதாவது இருந்தா டவுட் இருந்தா கேளு. இப்ப நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்கணும். ஏன்னா இப்ப நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எதை வச்சு டிசைட் பண்ணிருக்காருன்னு தெரியல. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா நீங்க கேட்டுக்கலாம். நீங்க பண்ணது பைலட்டா போகணுங்கிற ஆசையில இருந்ததுன்னா அதுக்கு தனி கோர்ஸ் இருக்குது. இப்ப அகமதாபாத்லயே சென்டர் வச்சு நடத்துறாங்க. அவங்க 16 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. உங்களுக்கு 1.5 இயர்ஸ்லயே முடிஞ்சிருது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1 year அப்புறம் நீங்களே ட்ரைனிங்க்கு போகலாம். நீங்களே பிளேன் ஓட்டுறதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னா கூட அங்க போய் செட்டில் ஆகலாம். அங்க ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது இன்னும் ஷார்ட்டா நான் சொன்னோம்னா, ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறது மெக்கானிக்கல் படிக்கிற மாதிரி, கார் டிரைவிங் மெக்கானிக்கல் எல்லாம் படிக்கிற மாதிரி. பட் அதே சமயம் பைலட் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க டிரைவர் லைசன்ஸ் எடுக்கு. டிரைவருக்கும் மெக்கானிக்கலும் சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி தான் இது. நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டு ஏரோநாட்டிக்ஸ் அப்படியே இருந்துருவாங்க. பட் அட் த சேம் டைம் ஏரோநாட்டிக்ஸ் படிச்சுட்ட பிறகு இந்த ஸ்பேஸுக்கெல்லாம் கூட போறதுக்கு சில இதுக்கெல்லாம் நமக்கு வசதி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் தனியா கூட படிக்கலாம். இவங்க நிறைய MBA கோர்சஸ் தனியா படிக்கலாம். இதே வெளிநாடுகள்ல போய் இந்த நாசா மாதிரி இதுக்கெல்லாம் கூட இவங்க படிக்கிறதுக்கு இந்த பேசிக்கா ஏரோநாட்டிக்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறதுனால ஒரு இதுவும் கிடையாது. பட் வெளிநாடுகள்லயும் போய் படிக்கிறதுக்கு இது ஒரு பேசிக்கா நல்லா இதுவா இருக்கும் நினைக்கிறேன்.
வசந்த்குமார், நீங்க என்ன ஆகணும்னு நினைச்ச ஏரோநாட்டிக்கல்ஸ் சூஸ் பண்ணீங்க? பைலட் ஆகணும்னு நினைச்சீங்களா? ஓகே. அதான் பைலட்டுங்கிறது வேற. நீங்க பைலட்டுக்குன்னா ஒரு 18 monthsலயே நீங்க இப்ப வந்து அகமதாபாத், ஹைதராபாத், சென்னை இங்கெல்லாம் கூட சென்டர்ஸ் இருக்குது. இங்க கூட நீங்க பாத்துக்கலாம். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா அண்ணா நகர்லயே கூட ஒருத்தவங்க வச்சு பிரைவேட்டா ரெக்ரூட் பண்றாங்க. ரெக்ரூட் பண்றாங்கன்னா அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாங்க. அண்ணா நகர் இதுக்கு தமிழ்நாடு இது ஹவுசிங் போர்டு இதுலயே அவங்களே ஆபீஸ் வச்சிருக்காங்க. நீங்க அங்கேயே கூட போய் என்கொயரி பண்ணீங்க. அதாவது சொல்ல போனீங்கன்னா சில சமயம் பொண்ணு பாக்குறதுக்கு நிறைய இடத்துல போய் இங்கேயும் அங்கேயும் பார்த்து நான் ஊர்லாம் கேட்பாங்க. பட் இதை படிக்கிற போது மட்டும் பையங்க என்ன செய்யறாங்க, கேர்ள்ஸ் என்ன செய்யறாங்க, இவங்க ஏதோ ஒரு மனசுல ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதையே போய் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்ட பிறகு ஐயோ நான் இதுல சேர்ந்துட்ட பிறகு இதே பையனுக்கு கான்செப்டே வேற. இவன் பைலட்டா போனா 1.5 yearsலயே உடனே பைலட்டா போயிடலாம், உடனே ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. பட் இதுக்காக 4 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் 1 year முடிச்சோன்னு அவன் திங்கிங்கே பைலட்டா போக முடியாதுங்கிறது 1 year கழிச்சு தான் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் சார் வேற சப்ஜெக்ட மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த காலேஜுக்கு போய் பார்க்கணும். அந்த காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். அங்க இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். சோ ஒவ்வொன்றுக்கு தனியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்ப விஸ்காம் படிக்கணும்னு இந்த பையனே விருப்பப்படுறானாலும் அந்த விஸ்காம்னா ஒரு தியேட்டர் இருக்கணும், அந்த எடிட்டிங் இருக்கணும், டப்பிங் பண்ற இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த விஸ்காம் படிக்கிறதுனுடைய ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் இருக்கும். சோ இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல்ல போகிறதுக்கு முந்தி வேற ஏதாவது நம்ம படிக்கலாமான்னு திங்க் பண்றதுக்கு முந்தி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை போய் கன்சல்ட் பண்ணிடுறது நல்லது. இப்ப இதே பையன் வந்து ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா எங்க ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நெட்ல போனாங்கன்னா ஒரு 10-20 காலேஜ் பேரெல்லாம் இருக்கும். சோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த காலேஜ் இருக்குது, இங்கே போய் பார்க்கலாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டான்னு வச்சுங்க, பியூட்டிஃபுல்லா அவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ அதனால வீட்லயே நான் ஏழைன்னு பயந்துட்டே இருக்க வேண்டாம். இப்ப எல்லாருக்கும் வசதி இருக்குது. எப்படின்னா பேங்க் லோன் கொடுக்குறாங்க. அந்த 4 வருஷம் படிக்கிற முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு லோனையே கலெக்ட் பண்றதுக்கு 1 year கேப்பும் கொடுக்குறாங்க. சோ ஆஃப்டர் 5 years தான் இந்த பையன் வந்து லோன் கட்டணும். அது வேலைக்கு போகல மேல் கொண்டு படிக்கிறான்னு வச்சுங்களேன், மறுபடியும் இன்னும் 2 வருஷம் அதுக்கும் லோன் கொடுத்துறாங்க. சோ லோன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. போன வருஷம் கூட 40,000 கோடிக்கு மேல இங்க வாங்கி இருக்காங்க. சோ இவ்வளவு வசதி இருக்கும் பொழுது மாணவர்கள் வந்து அந்த லோன் வசதியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏழைங்கிற பணக்காரங்கிற ஒரு வித்தியாசமே கிடையாது. எல்லாருமே லோன் வாங்குறாங்க, எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் வந்து பல வகையில மாணவர்கள் என்ன செய்யணும்னா நெட்ல உட்காந்து என்னென்ன காலேஜ் இருக்குது, அந்த காலேஜுக்கு நம்ம போய் பார்க்கலாமா, திருநெல்வேலியில இருந்தாலும் சரி, மதுரையில இருந்தாலும் சரி, அங்கே படிக்கணும்னாலும் சென்னையில வந்து படிக்கணும்னாலும் நெட்ல போனாங்கன்னா அந்த காலேஜினுடைய வசதிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலுமினியம் தனியா ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சோ எவ்வளவு நீங்க பாக்குறீங்களோ உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். திருப்தியா இருந்துட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம கோர்சஸ் சேர்ந்துக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போ வந்து எந்த படிப்பு படிச்சாலும் அந்த படிப்புக்கு உரிய வேலை உடனடியா கிடைக்குது. இதுல வந்து சந்தேகமே கிடையாது. நான் படிச்சுட்டு சும்மா இருக்கேன். முதல்லலாம் படிச்சுட்டு 8 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்கும். இன்னைக்கு கூட டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு 20 வருஷம் வேலை இல்லாம உட்காந்துருப்பான். ப்ரொஃபஷனல் தான், படிச்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே பையன் வந்து ஒரு பிகாம் படிச்சுட்டோ அல்லது ஒரு பிசிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்டா படிச்சாங்கன்னா டெஃபினட்டா உடனே ஒரு 10 to 15,000 உடனே கிடைச்சிருது. இதே பையங்க வெளிநாடுகள்லயும் சென்று படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்பயே கூட இதே பையன் கூட போகணும்னா கூட இதுக்கே லோன் கொடுக்குறாங்க. இவரே பையன் கனடாவுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறான்னு வச்சுங்களேன், 5.5 lakhs தான் ஆகுது. அதோட சரி அதுக்கும் லோன் கொடுத்துறாங்க. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. சோ அதுல கூட இவங்க பையங்க போகலாம். எல்லா வசதியும் இருக்குது. ஆனா என்னன்னா பையங்க வந்து எங்கெங்க இருக்குதுங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நிறைய இருக்கலாம். நீங்க சொல்லும் போதே ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு சார். நிறைய பசங்களுக்கு இதை வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது மூலமா இன்னும் நம்ம பார்த்தோம்னா கோர்சஸ்லயே வேரியஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ். மெடிக்கல்னு பாக்குறோம். இதே பையன் வந்து ஒரு சட்டத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சட்டம் படிக்கலாம்னு விருப்பப்பட்டா கூட இதே பையன் IAS ஆகலாம். எப்படின்னா ஒரு 5 years இப்ப சட்டம் இந்த பையனுக்கு போட்டோம்னா இம்மிடியா சென்னையிலேயே லா காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிடும். ஃபீஸ் வந்து 1,500 ரூபாய் தான் உனக்கு ஃபீஸ் வரும், மேல அதிகமா கிடையாது. சோ 1,500 rupeesல ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். அதே சமயம் ஈவினிங் டயத்துல கம்ப்யூட்டர் படிச்சுட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணலாம். அந்த கோர்ஸ் படிக்கிற பையனுக்கு 3வது வருஷத்துல BA டிகிரி கிடைச்சிடுது. 4வது வருஷம் 5வது வருஷத்துல பார்க்கும்போது அவன் லா காலேஜுக்கு அட்வொகேட்டாவும் ஆயிடலாம். அதே சமயம் இந்த 5 வருஷத்தை படிக்கும் பொழுதே IAS ஆகிறதுக்கு இவனுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லா வந்து IAS ஒரு சப்ஜெக்டா இருக்குது. சோ இவன் படிக்கிற படிப்பே நல்லா படிச்சிடலாம். அதே சமயம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் TNPSC UPSC இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் வரும்போது IAS IPS இந்த பையன் ஹைட்டுக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷம் படிச்சோம்னா கொஞ்சம் குண்டா ஆயிட்டானா கொஞ்சம் நல்லா ஹைட்டா இருக்கலாம்னு வச்சுங்க,
ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம். சோ ஐபிஎஸ் ஆகும்போது நாளைக்கு ஐஜி லெவல்ல தமிழ்நாடு லெவல்ல ஹையர் போஸ்ட் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ இது என்னென்ன படிக்கலாங்கிறது இந்த பையன் தெரிஞ்சு வச்சுக்கணும். லா படிக்கிறது நல்ல கோர்ஸ், இதுல ஒரு கஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஏரோநாட்டிக்ஸ் படிச்சா வேலை இருக்குமா இல்லைங்கிற அட்வொகேட் போயாச்சுன்னா 5 years கழிச்சு இவனுக்கு அட்வொகேட்டுங்கிற ஒரு இதுவும் கிடைச்சிருது. ஃபீஸும் அதிகமா கிடையாது, வெறும் 1500 ரூபாய் தான். இவனுக்கு இம்மிடியேட்டாவும் இந்த மெட்ராஸ்லயே கிடைச்சிரும், சென்னையிலேயே கிடைச்சிரும். அம்பேத்கர் லா காலேஜ் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. அங்கேயே அப்ளிகேஷன் வாங்கி அங்கேயும் ஒண்ணு போட்டு வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஒன்னே எய்ம் பண்ணக்கூடாது. ஒன்னு லாவில போனா எப்படி இருக்கும் பாத்துக்கணும், ஒன்னு ஏரோநாட்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஒரே எய்ம்ல போட்டுட்டு நாளைக்கு மனசு வருந்தாம இருக்கிறது 2-3 லைன்ல பாத்து வச்சுக்கிறது நல்லா இருக்கும். வசந்த்குமார் புரியுதா? என்னமா நினைக்கிறீங்க? ஆமாமா, சார் சொன்னது 100% கரெக்டுமா. சரிம்மா, இப்ப அவர் சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். இப்ப முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப இன்னும் முடிவு பண்ணி குழப்பம் ஏற்படுத்திக்கலாம். ஆனா நீங்க நல்லா தெளிவா இருங்க. டைம் நிறைய இருக்குது நமக்கு. அப்ளிகேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போட்டுருங்க. நீங்க இடம் கிடைக்கலன்னா கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீயாவே ஆக்கி ஏரோநாட்டிக்ஸ் கொடுக்க சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா நீங்க சட்டம் படிக்கணும்னாலும் அல்லது வந்து வேற ஏதாவது அதர் கோர்சஸ், பயோ மெடிக்கல் கூட இருக்குது. பயோ மெடிக்கல்னு ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸும் சேர்ந்து படிக்கலாம். அதுவும் 4 years. அதுவும் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ரன் பண்ணுங்கிறதுக்கு பயோ மெடிக்கல் கோர்ஸ் வச்சிருக்காங்க. சோ பயோமெடிக்கல், EEE, ECA எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க போய் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்ஜினியரிங் ஓரியன்டா இருக்குது. சட்ட வழியில இது இருக்குது. மெடிக்கல் ஓரியன்டா நீங்க போய் படிக்கிறதுக்கு கூட நீங்க டென்டல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். டென்டல் எஜுகேஷன் கூட நீங்க போலாம். சோ எது விரும்புறீங்களோ விரும்புறத தெளிவா வச்சு அந்த காலேஜுக்கு போய் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. சொல்ல துடிக்குது மனசு.